நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய அமர்வில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு தொடரும் திமுகவினரின் ஆணவ ஆபாச பேச்சுக்கள், வேடிக்கை பார்க்கும் விளம்பர அரசு என்பதை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பில் உண்மையிலேயே கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை சாவரின் சத்தியம் அடிப்படையில் மிகச்சிறந்த போர்ட்போலியோ, அவற்றிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்கள் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மாபெரும் பொறுப்பில் இருப்பவர்களுடைய பேச்சுக்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்புகளை, சட்டமன்ற மாண்புகளை கேள்வி எழுப்புவதாக ஒரு அவமானகரமான நிகழ்வாக தொடர்கிறது என்பதில் இன்றைய விவாத பொருள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இருக்கிறது. ஆம், திமுகவினுடைய முதன்மை மூத்த தலைவராக இருக்கும் பொன்முடி அவர் ஒரு உயர்கல்வி அமைச்சர். அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய கல்வியாளர் என்று அவர் மட்டுமல்ல எல்லோருமே அழைத்து கொள்கிறார்கள். பேராசிரியராக பணியாற்றியவர். 89களுக்கு பின்பு தமிழ்நாட்டு அரசியலில் அவர் கால் பதித்த காலம் முறிந்து இதுவரை கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் பேசுகின்றது ஒரு மோசமான வார்த்தையை நான் இங்கே பதிவு செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மத நிந்தனை மட்டுமல்ல, பெண்கள் குறித்தும் அவர் சொல்கின்ற கதைகள் குறித்தும் கேட்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையின் ஒரு ஆளுகையின் கீழ் நாம் வாழ வேண்டுமா என்கின்ற மனப்பதட்டம் அனைவருக்கும் ஏற்படுவது இயல்புதான். இந்த சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் இச்சம்பவத்தை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். அநாகரிகத்தின் உச்சகட்டம் என்கின்றார் அம்மையார் சசிகலா அவர்கள். பொன்முடி இனியும் தொடர்வதற்கு எந்த ஒரு அருகதையும் அவருக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய அம்மையார், புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இருக்கின்ற போது உடனடியாக அவர்கள் பணி நீக்கம் செய்கின்ற கடந்த வரலாறுகளை எல்லாம் நினைவுபடுத்திய சசிகலா அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை எழுப்பியிருக்கிறார். சைவம், வைணவம் இப்படியெல்லாம் துவேஷித்த பேச்சுக்கள் எங்கிருந்து வந்தது பொன்முடிக்கு? அவருடைய அமைச்சரக இலாக்காக்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு அவர் இருக்கின்ற போது இனி தொடருமா? இப்படி பல கேள்விகள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக சிறந்த ஆளுமைகள் எங்களோடு இணைகிறார்கள். முதற்கண் எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே ஒரு பெண்ணிய ஆர்வலராகவும் குடும்பத் தலைவியாகவும் சகோதரி சுபா சதீஷ்குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சுபா சதீஷ்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதே போன்று நம்முடைய நித்யானந்தம் அரசியல் விமர்சகராக ஐயா. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போது செல்வோம். சுபா, நான் உங்கள்கிட்ட முதல்ல கொடுத்த அந்த தலைப்பில் இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இந்த தலைப்பு எடுத்து நீங்க பேசியதற்கு எந்த ஒரு ஊடகமும் இதை எடுத்து பேசவில்லை. அதுக்காகவே ஜெயா டிவிக்கு ஹேட்ஸ் ஆப் சொல்லணும் சார், ஜெயா பிளஸுக்கு. சார், நிறைய விஷயங்கள், இது ஒன்றும் புதுசு கிடையாது தமிழக மக்களுக்கு. இந்த ஆட்சி குறிப்பாக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து இது போன்ற நிறைய பேச்சுக்களை தமிழக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர் நீங்க கரெக்டா சொல்வது போல ஒரு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு. அதை மட்டும் இல்லாம கல்வியாளர், ஆசிரியர், அந்த மாதிரி எல்லாம் பேராசிரியர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இவர் 3 முறை இதே ஆட்சி, இந்த ஆட்சி 21க்கு பிறகு 3 முறை இந்த மாதிரி சர்ச்சை பேசல சிக்கி இருக்காரு சார். முதல் தடவை இந்த பஸ் கொடுத்தாங்க இல்லையா, மகளிருக்கு இலவச பஸ் பயணம்ட்டு, ஓஷி பஸ்ல போறீங்க அப்படின்னு ஓஷின்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்தினாரு. அடுத்தது ஜாதி பேரை சொல்லி ஒரு முறை கேவலப்படுத்தினாரு ஒருத்தங்களை. அடுத்தது இது 3வது முறை. இதை தாண்டி இவர் இருக்கிற அந்த ஏரியால ஒரு டெத் வீட்டுக்கு போகும்போது கூட இவரை உள்ள விட மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னதுக்காக அந்த இடத்துக்கு எதுவுமே இவர் பண்ணல அப்படிங்கறதையும் அந்த புயல் நேரத்துல நம்ம பார்க்க முடிந்தது. சோ இவர் மேல 3 குற்றச்சாட்டு. இதை தாண்டி முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஒருவர் மேல கல்லறிந்தது
இருந்ததை பார்த்தோம். அப்புறம் அமைச்சர் KKSSR வந்து செல்லமா ஒருத்தரை தட்டிட்டு அப்புறம் அது என் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொன்னதையும் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 1000 ரூபாய் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா பண்ணிருக்காங்க, நீங்க செல்போனை வாங்கிக்கோங்க, அதுல சிம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, அவங்கிட்ட பேசுங்க இவங்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதையும் தொடர்ந்து அவர் வந்து சமீபத்துல ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி பேசியதையும் நாம கேட்டோம். அவரோட பையன் MP கதிரானந்த் என்ன சொன்னாரு, உங்களுக்கு அந்த 1000 ரூபாயில தான் நீங்க பவுடர் வாங்கி போடுறீங்க, நீங்க பளபளன்னு இருக்கீங்கன்னா திமுக அரசு தான் காரணம்னு சொன்னாரு. அடுத்தது அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் சாப்பிடும் சத்துணவு முட்டையில ஏமாது அந்த இங்கு வெதாயிருச்சு அழுகிருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு மழை பெஞ்சு அந்த இங்கு ஊறி முட்டை அழுகிருச்சுங்கிற ஒரு அதிசயமான ஒரு பாயிண்ட சொன்னாங்க. வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட கண்டுபிடிச்சாங்க. அதை தாண்டி MP செந்தில்குமார் முன்னாள் MP என்ன சொன்னாரு, மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு சொல்லி அந்த வட மாநிலத்தை அவர் கேவலமா பேசினாங்க. பூமி பூஜை நடக்கும் போது காலால தட்டி விட்டாங்க. ராசா அவர்கள் எத்தனை முறை இந்து மதத்தை இழிவாக பேசியிருக்கிறார், எத்தனை காணொலியை நம்ம பார்த்திருப்போம். எல்லாத்துக்குமே மேல முத்தாய்ப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு நாங்கள் என்ன சிறுபான்மையை தவிர அப்படின்னு கேள்வி கேட்டதை பார்க்க முடிந்தது பாராளுமன்றத்துல. சோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, யாரையுமே நீங்க மனுஷங்களா மதிக்கிறது கிடையாது. சமூக நீதினு சொல்றீங்க, இவ்வளவு பேச்சு பேசிட்டு எங்க சார் அந்த சமூக நீதி போச்சு? அப்ப சமூக நீதிங்கிற வார்த்தையை நீங்க பேசலாமா? நாங்க எல்லாத்தையும் பேசுவோம் ஆனா எதையுமே செய்ய மாட்டோங்கிறது தான் சார் இந்த மாடல். சமூக நீதிங்கிறதே இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை எதை ஒழிக்கணும்னு சொன்னாரு, எங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி தொடர்ந்து திமுகல ஒரு கட்சி நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் என 3ஆம் தர பேச்சாளர்கள் 4ஆம் தர பேச்சாளர்கள் பேசுவாங்க நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தொடர்ந்து அமைச்சர்களே இந்த 2021க்கு பிறகு இது போல மக்களை தொடர்ந்து ஒரு விதத்துல வந்து அணுகுறாங்க. நீங்க இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டனாலதான் நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கீங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கும்போது கூட இழிவா பேசியிருந்தனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? அப்ப நீங்க எங்கேயுமே மக்களை ஒரு சாமானியர்களா நீங்க அணுகல. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சமூக நீதி அவுட் ஆஃப்ல போயிடுச்சு. அடுத்தது பெண்களுக்கான நாங்க மதிக்கிறதே நாங்க தான் அப்படிங்கிறீங்க. பெண்களை எங்க மதிக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பெண்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுறீங்க, பொது மேடையில் பேசுறீங்க. மூன்றாவதாக இந்த மதத்தவரை இந்த சமூகத்தினரை நீங்க பேசினா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத ஒரு மனசுல வச்சுட்டு வைஷ்ணவம் சைவம்னு பேசுறீங்களே, வைஷ்ணவத்துக்கான ராமானுஜரும் சைவத்துக்கான ஆதிசங்கரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மதத்தை இங்க தழைச்சாங்க தெரியுமா? கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை மூத்த குடி தமிழ் குடின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு அந்த மாதிரியான தமிழ் குடியின் போதே இந்த வைஷ்ணவமும் சைவமும் நம்மோட இரண்டரை கலந்து வந்தது. இதோட ஹிஸ்டரி தெரியுமா, வரலாறு தெரியுமா? தமிழர்கள் தமிழுக்காக காவலர்கள்னு சொல்றீங்களே, தமிழக வரலாறு தெரியுமா? இங்க சைவமும் வைணவமும் நம்மளோட எப்படி பின்னி பிணைந்ததுன்னு தெரியுமா? அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க அந்த ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருப்பீங்களா? சரி, இதெல்லாம் எங்க தெரியுமா நிறுத்திருக்கணும் இவர்கள்? எப்போது ஒரு யூடியூபர் சிவன் ஏன் காலை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடி இருக்கிறார், பார்வதி ஏன் காலை தூக்க முடியலன்னு சொன்னாங்களோ அங்க நீங்க போட்டிருக்கணும் பிரேக். அடுத்தது மிகப்பெரிய பாடலாசிரியர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பற்றி பேசினார் இல்லையா, அப்போது நீங்க போட்டிருக்கணும் பிரேக். அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்க இந்து மதத்தை இவங்க வந்து என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுட்டு பேசாம இருப்பாங்கன்னு பேசிட்டே இருக்கீங்க. இது மாதிரி மற்றொரு சமூகத்தினரை மற்றொரு மதத்தினரை உங்களால் பேச முடியுமா? இன்னொரு பக்கம் வாங்க சார், நெக்ஸ்ட் சைட் வாங்க. உங்களை பத்தி ஒரு மீம் இல்லையா, உங்களை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது வந்த மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணா ஒண்ணும் இல்ல சார், ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க, போச்சு. சுபா பேசலாம். முதல் கட்ட கருத்து வந்து உங்களுடைய பதிவை நான் எடுத்துக்கிறேன். திரு நித்யானந்தம், இப்போ ஒரு தாம்பத்தியம் குறித்து பட்டை நாமத்தோடு ஒப்பிட்ட அப்படிங்கிற தலைப்புகள் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது. பொதுவாக எந்த மதங்களை குறித்து பேசுவதும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. துவைசிக்கக்கூடிய அவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, விவகாரமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த விவகாரத்தில் சைவம் வைணவம் இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு மூத்த அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், மிகச்சிறந்த ஆளுமை, அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய பேச்சினுடைய நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே ஏமா அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் குறிப்பிட்டது போல தாம்பத்தியத்தை பற்றி அவர் பேசவில்லை. தாம்பத்தியம் என்றால் புனிதமானது, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அவர் அதை தொடவே இல்லை. அதை பற்றி என்ன என்றே அவருக்கு தெரியாது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கிறீர்கள், தாம்பத்தியத்தை பேசினார். தாம்பத்தியத்தை பற்றி அவர் பேசவில்லை. ஒரு விலைமாதை பற்றி பேசினார். அந்த விலைமாது பட்டையும் நாமமும்
அதாவது இதை பற்றியான விளக்கம் கேட்டிருக்கிறார். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதில் நாம் அவர் சொன்ன மாதிரி நாம் பேச முடியாதுல்ல. நமக்குன்னு சில பண்பாடு. மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களோட கடமை மக்கள்கிட்ட சொல்றது. இவ்வளவு ஆபாசமானவர்களுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள் அப்படின்னு எப்போ சொல்ல போறீங்க? அவங்கள கௌரவப்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்களா? அசிங்கமான ஒரு விலை மாதத்தை போனதை தாம்பத்தியம் எப்படி சொல்ல முடியும்? மக்கள் அதை நம்புவாங்க நீங்கள் சொல்கிறத. ஆனால் அது இல்லை அவர் பேசினது. திருவாசகத்திற்கு ஒருவார், ஒரு வாசகத்திற்கும் முருகாருன்னு சொல்லிட்டு தமிழில் முன்னோர்கள் காலத்திலிருந்து சொல்லப்படுகின்ற அளவுக்கு திருவாசகம் இருக்கிறது, தேவாரம் இருக்கிறது, திருப்புகழ் இருக்கிறது, ஆண்டாளுடைய திருப்பாவை இருக்கிறது. இவையெல்லாம் சைவம் என்றால் நமக்கு நினைவுக்கு வரும், வைணவம் என்றால் நினைவுக்கு வரும். ஆனால் இவருக்கு என்ன நினைவு வந்திருக்கிறது? படுத்தா 5 நின்னா 10. ஒரு மந்திரி பேசுகிற பேச்சா, அது ஒரு கல்வியாளர் பேசுகிற பேச்சா? உயர்கல்வி அமைச்சர் இந்த லட்சணத்தில் இந்த வாயில் அசிங்கமாக வருது எனக்கு. அவர் மாதிரி நான் பேச வேண்டி வரும். கண்ட்ரோலில் இருக்கு. ஒரு உயர் கல்வி அமைச்சர், இதுகிட்ட படித்தவங்க, இதனுடைய துறையில் வளர்ந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க? எங்கே போய் பேசினாருன்னு பாருங்க. அதுதான் சிறப்பு. பெரியாருடைய விழாவில் பேசியிருக்கிறார். இதெல்லாம் அங்கே அப்படி தான் பேச முடியும். பெரியார் விழாவில் ஆபாசத்தை தவிர எதையும் பேச முடியாது. அதனால் சரியான ஆளாக பொறுக்கிட்டு கொண்டு போய் பெரியார் விழாவில் பேச வச்சுருக்காங்க. அங்கே இவர் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு. ரொம்ப சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. வைரமுத்து அதுனா மிகப்பெரிய கவிஞர், அவங்களும் மறைச்சி சொல்கிறாங்க. வைரமுத்து ஆண்டாள் தாயாரை எவ்வளவு கேவலப்படுத்தினார். அப்பொழுதே அதை ஆஃப் செய்திருக்கணும்னு சொன்னாங்க அவங்க. அதை நம்ம செய்ய தவறிட்டோம்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? 1000 ரூபா கொடுத்தா பவுடர் போட்டுக்கோங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க, அழகாக இருங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? இப்போ மாணவிகளையெல்லாம் பார்த்து உங்களுக்கு 1000, உங்கள் அம்மாவுக்கு 1000. மந்திரி சொன்ன வார்த்தைங்க இதெல்லாம். உங்கள் அம்மாவுக்கு இல்லை, அது உங்களை மாதிரி நான் கொஞ்சம் பாலிஷாக சொல்லிட்டேன். உங்கள் அத்தாவுக்கு 1000 எல்லாம் அப்படி தான் பேசினார் மந்திரி. அப்படி தான் பேசினார் துரைமுருகன். மூத்த அமைச்சர். அது மட்டும் இல்லை, அந்த துரைமுருகன் தான் இந்த சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக விடவெடுத்து போய் கூன் குருடு என்றெல்லாம் நான் பேசிவிட்டேன், நொண்டி என்று நான் பேசிவிட்டேன், அதற்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளியை நான் இப்படியெல்லாம் அதை குறிப்பிடும் பொழுது இப்படி பேசினேன்னு சொல்கிறார். இது வெக்கங்கெட்ட பழப்பு இல்லையா? ஒருத்தன் வந்து ஒரு அசோக் நகரில் ஒரு ஆன்மீக உரையில் அது கர்மா அப்படிங்கிறதுக்காக சொன்னான், குருடாக பிறப்பதுன்னு. அவனை கொண்டு போய் ஜெயிலில் இவ்வளோ வாட்டினீங்களே. இந்த கூன் குருடு நொண்டி இப்படி பேசுனதுக்கு என்ன பண்ணாங்க? அமைச்சர் பதவியை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சி ஆபாசமான ஆட்சி. இதில் பொன்முடி ஆகட்டும், மூத்த அமைச்சர்கள் 2 பேருமே ரொம்ப கேவலமாக இருக்குது. கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்றீங்க. இது என்ன ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா பரவாயில்லைங்க, தெருவில் பேசுகிறவன் ஏதாவது பேசிட்டு போட்டோம், அவனை வந்து போலீஸ் தண்டிச்சுதா இல்லையா போலீஸு? அப்போ அந்த மாதிரி கேஸ் போடலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் இந்த சைதை சாதிக்கு, இதுங்கெல்லாம் இந்த கழிச்சடைங்கெல்லாம் பேசுகிறத அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் அலங்கோலம் என்ன சொல்வது? இதற்கு வாக்களித்த நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோம்? இந்த பாவம் தானே. பெரும்பான்மை என்ற அளவில் வாக்குகள் பெற்ற காரணத்தினாலே அவர்கள் அறையிலே நடப்பதையெல்லாம் அந்தரத்தில் அறைக்குள்ளே சொல்ல வேண்டியவைகளையெல்லாம் வெளியிலே அரங்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அதற்கு தாம்பத்தியம் என்று புனிதமான பெயர் வைக்கின்றீர்கள். உங்க மேலே எனக்கு கோவம் வருது. நாங்கள் புனிதமாகத்தான் ஐயா பேச முடியும். அவர் பேசுற மாதிரி பேசினா திமுக அமைச்சர்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா சொல்லுங்க. இல்ல வித்தியாசம் உங்களுக்கு இருக்க. அவங்கள பத்தி பேசும்போது அந்த வித்தியாசத்தை பார்த்து அவங்கள பெருமைப்படுத்துறீங்களே. இப்ப நித்யானந்த ஒரு கேள்வி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைக்கல. இப்ப நம்ம பேசுறதானே பொன்முடி ஒன்று, அப்புறம் நம்முடைய துரைமுருகன், தயாநிதி, ராஜகண்ணப்பன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, கதிர் ஆனந்த், சைதை அவர் பேர் என்னது, சைதை சாதிக்கு, இப்படி கோவிச்செலின், இப்படி இவர்களுடைய இந்த லிஸ்ட் தொடருதையா? சமூக நீதினு கேட்கலாம், மேடையில் கேட்கலாம். நீ எஸ்சி தானே, எஸ்சியாக இருந்தானே யாரா உனக்கு என்னையா வந்தது? நாற்காலி கொடுக்கல உட்காரத்துக்கு மேயருக்கு எஸ்சின்ட்டு. இந்த ஆட்சியில் தான் நடக்குது. சமூக நீதினு பெருசாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, எங்கள் காலத்துலலாம் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு குடும்பத் தலைவர் வாசுதேவன் இருக்கார். வாசுதேவன் சமூகம் அப்படின்னு போட்டு பத்திரிக்கை வைப்போம். ஸோ அப்படி கொடுத்துருவீங்க.
பத்திரிகை கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு சேரும். இப்போ சமூக நீதின்னு திமுக சொல்கிறது அவங்க குடும்பத்துக்கான நீதி. அந்த பழைய சமூகத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பத்திரிக்கை வைக்கும்போது வைக்கிறோம் பாருங்கள் சமூகம்னு. அப்படி சமூகம்னு என் குடும்பத்தை சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் வேலை வந்தாச்சுன்னு சொன்னால் நியாயம் கிடச்சிதுன்னா சமூக நீதி கிடச்சாச்சு. அவங்களுக்கு ஆட்சியில் இல்லைன்னா வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் யாருக்கும் மந்திரி பதவி இல்லை. இப்படி தான் இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குது. சசிகலா அம்மையார் அதாவது ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி விட்டார் என்று மட்டுமே கோவப்படுவதில் இல்லை. இங்கே ஒரு இந்த மண்ணினுடைய மாண்பை, இந்த மண்ணினுடைய மக்களுடைய மரியாதை, அதாவது நம்பிக்கை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அந்த குறிப்பிட்ட இந்து சமுதாயத்தினுடைய அடையாளங்களை கொச்சையும் படுத்தியிருக்கிறார். பெண்களை அவமானப்படுத்தியிருக்கிறார். இந்து சமய அடையாளங்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். இவரெல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய கேஸுகள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சராக வேறு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் காதில் கேட்காதா? அவர் பையனே சனாத்தன ஒழிப்பேன்னு பேசும்போது அவங்க மந்திரி இப்படி தான் பேசுவாங்க. அதனால் இந்த ஆட்சி வேறும் வேரடி மண்ணோடும் களையப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இது காட்டாட்சி, ரவுடி ஆட்சி, கேவலமான ஆட்சி, வாயில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியை தமிழகம் அனுமதிக்கக்கூடாது. தமிழக வாக்காளர்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த தேர்தலில் வரக்கின்ற 26லையாவது இந்த கழிச்சடைகளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும். சசிகலா அம்மையார் சொன்னதை போல ஒரு பெண்களை மதிக்கின்ற தன்மை உள்ளவர்களை நாம் பொறுக்கி எடுக்க வேண்டும். நம்ம அங்காடிக்கு சென்ற கத்திரிக்காயை கூட புழு பூச்சி இருக்கான்னு பார்த்து தானேங்க பொறுக்கிறோம். அதை மாதிரி தானே எடுக்கிறோம். உங்களை ஆளக்கூடியவனுக்கு 1000 ரூபா கொடுத்து ஆளை விட்டாக்க என்ன அர்த்தம்? சாராயத்தையும் பிரியாணியும் 1000 ரூபாய்க்கும் ஓட்டு போட்டால் ஓசி தான். வாசுதேவன், இப்போ இதில் எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, அமைச்சர் என்பவர் அவர் ஒரு கண்ணியமிக்க பதவி. ஆனால் அந்த வார்த்தைகளை நாங்கள் பதிவு செய்ய முடியாது. அப்படி ஒரு கொச்சையான வார்த்தையை பதிவு செய்கிறார். நீங்கள் பதிவு செய்யலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு சமாதானத்தோடு பல மதங்களை நிந்தனை செய்துவிடக்கூடாது, சாதி குறைப்பு பேசிவிடக்கூடாது, ஆனால் இன்றைக்கு நாட்டில் நிலவரம் படுமோசமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பேச்சில் நீங்கள் எதை மிக மோசமான தன்மையாக பார்க்குறீங்க? அவருடைய பேச்சில் எதைன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ண முடியாது சார். இதெல்லாம் டோன்ட் ஆஸ்க் மீ டு ரிப்பீட் வாட் எவர் த மினிஸ்டர் செட். என்னால் திருப்பி சொல்ல முடியாது. நான் ஜென்ரலாக தான் சொல்ல முடியும். அதாவது ரொம்ப மன வருத்தத்தோடு நான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன். இது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அதை தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான், அதாவது எல்லை மீறி சார் சொன்ன மாதிரி எல்லை மீறி போய்விட்டது. சார் சொன்ன மாதிரி சைதை சாதிக்கோ இல்லைன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ வெண்ணை ஸ்டெல்லாவோ பேச அந்த காலத்தில் நான் 18 வயசில் இருக்கும்போது அவங்களெல்லாம் கேட்டிருக்கேன் சார். இன்றைக்கி நான் அதை தான் கேட்கணுமா? தமிழ் கலாச்சாரம் எங்கே சார் போய்கிட்டு இருக்கு? தமிழனுக்கு ஆபாசம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த அநாகரிகம் அப்படிங்கிறதோ அந்த சொல்லுக்கு அர்த்தமே தெரியாமல் வளர்ந்தது தான் தமிழ் கலாச்சாரம். இன்றைக்கி என்னன்னா ஆபாசம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் 1968க்கு பிறகு எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாதுரை எழுதிய காமரச கதைகள், கருணாநிதி எழுதிய காமரச கதைகள்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க எழுதினாங்க, பணம் சம்பாதிச்சாங்க, தட் இஸ் ஆல் ஃபைன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் விட்டு பேச வச்சு கூட்டத்தை சேகரித்தாங்க, வாக்குகள் சேகரித்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க, அது கூட ஓகே தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது 75 ஆண்டு பூர்த்தி செய்கிற இந்த டிஎம்கேக்கு இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மென்டல் டிசீஸ். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது ஒரு மன நோயா என்னன்னு கேட்டால் அதுங்க பாருங்கள், திருமாவளவன் எனக்கு என்ன சொன்னார் சார், கோவில்களில் எல்லாம் ஆபாச பொம்மைகள் இருக்கின்றன அப்படின்னாரு. அது ஆபாசம்னு ஏன் உங்களுக்கு தோன்றுறது? எனக்கு அது ஆபாசம்னு தோணலையே. அது ஒரு ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும் இணையும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அது உற்பத்தியினுடைய ரகசியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு இறை உணர்வுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்கள் கண்ணில் ஆபாசம் தான் இருக்குது. அதாவது எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஆபாச கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ரே போட்டு பார்க்குறீங்க, அளவெடுத்து பார்க்குறீங்க, அதை நீங்கள் நுகர்ந்து பார்க்குறீங்க, அனுபவித்து பார்க்குறீங்கங்கும்போது
உங்களுக்கு யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் அ வெரி சீரியஸ் டிசீஸ், மென்டல் டிசீஸ். அந்த டிசீஸ்னுடைய பல்வேறு பரிணாமங்கள் இருக்கின்றன. 3 பரிணாமம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறான், ரொம்ப கிளியராக சொல்லிவிட்டான், திஸ் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்டு ஆஸ் அ மென்டல் டிசீஸ். லேபிள் போர்னோகிராஃபி அப்படின்னு ஒன்று பேர் இருக்குது. ரெண்டாவது ப்ராப்ளமேட்டிக் போர்னோகிராஃபி யூஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது உங்களுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரே அசிங்கம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் போர்னோகிராஃபி அப்படின்னு அர்த்தமாக தான். அதே மாதிரி இன்னொன்று வருது, கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படிங்கிறது இன்னொரு டிசீஸு. இந்த 3 டிசீஸையுமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஆபாசம் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெண் ஆண் உடலுறவை பற்றி மட்டுமே நம்ம பேச அவசியம் கிடையாது. எல்லாமே ஆபாசம் தான். இப்போ வந்து முதல்வர், மாண்புமிகு முதல்வர்னு சொல்லலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கரும்பு தோட்டத்தை பார்க்கறதுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கரும்பு தோட்டத்தில் அந்த வெட்டு லேண்டில் நிலத்தில் கான்கிரீட் ரோடு போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் ஆபாசம்தான். அதுவும் ஆபாசம்தான். இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது RN ரவி ஆளுநர் அவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறார். எங்களை மாதிரி நீங்கள் வந்து மக்கள் தேர்தலை சந்தித்து மக்கள் வாக்குகளை பெற்று அமைச்சர் ஆனீர்களா, வந்து நின்று பாருங்கள், செருப்படி வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொன்னார்ல. அது கூட ஒரு ஆபாசமான ஒரு சமாச்சாரம் தான். இதுதான் அநாகரிகம் அப்படின்னு சொல்கிறது. அநாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட உணர்வுகள் இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு அந்த ஷட்குணமை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி அச்சம், நாணம், மடம் பயிர்ப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பசி, தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அருமையான உணர்வுகள். அதே மாதிரி தான் ஒரு சங்கோஜம், ஒரு அச்சம், ஒரு பயம், நம்ம வந்து குற்ற உணர்வு, இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு வேண்டிய இன்றியமையாத அத்தியாவசிய உணர்வுகள். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? உங்களுக்கு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? 2 தான் இருக்குது. ஒன்று தான் இருக்குது, பசி. ஒன்று உடல் பசி, வயிற்று பசி, 2வது காம பசி. இந்த ஒரே ஒரு உணர்வு தான் உங்களுக்கு வந்து பகவான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பகவான் தான் உங்களை திருத்தணும். இந்த மேட்டரை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கருணாநிதி முதல்வராக இருக்கும் பொழுது அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. யார், ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர், ஒரு பாடல், அவரை வந்து கௌரவிக்கும் ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கார், முதலமைச்சர். கீழே வந்து கனிமொழி உட்காந்துருக்குறாங்க. அங்கே நம்மளாம் சார், செபியான் சார், அடல்ட் ஒன்லி மூவி நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட பார்ப்பீங்களா? உங்கள் அப்பா அம்மா கூட பார்ப்பீங்களா? உங்கள் பேர குழந்தைங்க கூட நீங்கள் பார்ப்பீங்களா? இன்றைக்கி வந்து அடல்ட் ஒன்லின்னு வருது, ஒப்ளிக்னு போட்டுட்டு யூன்னு வேற போட்டு தொலைக்கிறான். அது நம்ம ஒன்றுமே இல்லை, யூனிவர்சலாக தான் இருக்கும், எல்லாரும் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா 3வது சீன்லேயே நம்ம அருவருக்கத்தக்க, அதாவது சார் இது என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பொன்முடியை சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், there is a publicly accepted behavior. அதாவது பப்ளிக்கலி அக்செப்டட் பிஹேவியர், அன்அக்செப்டட் பிஹேவியர். இவரோடது டோட்டலி அன்அக்செப்டட் பிஹேவியர். அதாவது முகம் சுளிக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு அருவருப்பு வரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரே நிமிஷம், இந்த விஜய் சமாச்சாரத்தை சொல்லிடுறேன். கருணாநிதி மடையில் உட்காந்துருக்கிறாரு, விஜய் வந்து அந்த பாடலை படிக்கிறாரு. அந்த பாடல் என்ன தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு செய்வதை விவரமாக அழகாக வர்ணிக்கிறார், பிரமாதமாக வர்ணிச்சிருக்கார், சந்தேகமே கிடையாது. அந்த இதில் வந்து கவிதை நயம் ரொம்ப அருமையாக இருக்குது, அழகு சொட்டுது. ஆனால் இந்த கவிதையை இவ்வளோ பெண்கள் இருக்கிற இந்த சபையில் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நான் தான் டிசைட் பண்ணணும். ஏன் நான் வந்து மாநில முதல்வர், நான் இங்கே உட்காந்துட்டு அதை டிசைட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, சர்க்கம்ஸ்பெக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. எப்படி உங்களுக்கு உங்கள் பேர குழந்தைங்களோட நீங்கள் வந்து அடல்ட் சொல்லி மூவி பார்க்க மாட்டீங்களோ, ஜேம்ஸ் பாண்ட் மூவி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க நீங்கள். அப்படி இருங்க, ஒரு நிமிஷம். நித்யானந்தம், அனந்தநாயகினுடைய வரலாற்று சம்பவத்தோடு இது தொடர்கிறதா? அனந்தநாயகி காங்கிரசினுடைய தலைவராக எதிர்கட்சியிலே இருந்த பொழுது நடந்த சம்பவத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். 45 வருஷம் 50 வருஷம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அந்த மாதிரி காங்கிரஸில் பேசியவர்கள் உண்டா? அந்த ஒரு சம்பவத்தை தவிர நான் அதை நியாயப்படுத்தவில்லை. காங்கிரஸில் யாரும் பேசவில்லை,
திராவிட கலாச்சாரத்தை குறித்து கருணாநிதியிடத்தில் கேட்கின்ற போது அனந்தநாயகிக்கு கருணாநிதி சொன்ன பதில் அதற்கு பதிலும் சொன்னார்கள். அதைத்தான் கேட்கிறேன். அந்த பதிலும் நம்ம அதெல்லாம் பேச மொழியிலே தான் பதிலும் இருந்தது. இங்கே நாங்கள் அதை குறித்து விவாதம் பேச வேண்டியது. அவள் திராவிடம் குறித்து பேசினதும் திரு கருணாநிதி கொச்சியான பதில் சொல்வதும் அல்ல. அந்த வரலாறு இன்றைக்கும் தொடர்கிறதா என்று கேட்கிறேன். அந்த வரலாறு ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவமாக அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு அன்றாடம் அதுவே தான் நடந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் அதுதான் நடக்குதுன்னு சொல்கிறேன் நான். 24x7/365 இருக்கு சார். வர திரு சரவணபெருமாள் வணக்கம். வணக்கம் 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 சார். இன்றைய இந்த தலைப்பில் இந்த பொன்முடியினுடைய இந்த சைவம் வைணவம் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லியிருப்பதை நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் இங்கே இல்லை. ஆனாலும் கூட இது ஒரு மனப்பிறழ்வு அல்லது உச்சபட்ச பதட்டம் இல்லது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் திரு சரவணபெருமாள்? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை, அந்த கதை சொல்லாடல்களை நாங்கள் விவரிக்கக்கூடிய அளவிற்கு இல்லாத ஒரு வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்கள் நெறியாளர் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் இன்றைய தின இது வாழ்த்துக்கள். அதாவது தமிழ் திருநாள்ல இன்னைக்கு முருகருக்கு சிறப்பான இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக பூர்வமான இந்த மாதிரியான ஒரு நிகழ் நாளிலே இதை பற்றி பேசுவதற்கு வெட்கப்பட சூழ்நிலையிலே நான் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன். அதாவது இவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா? அதாவது மக்களை மாக்களாக மாற்றிவிட்டு மாக்களாக இவர்கள் திரிகிறார்களோ என்று ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை சின்னம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். பெண்கள் வாழ தகுதியற்ற தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இதைதான் பல முறை உங்களுடைய விவாத மேடையிலே கூறியிருக்கிறேன். இன்றைக்கு அதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் பொன்முடி. அவரை எப்படி என்ன பெயரிட்டு அழைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது இவர்கள் எல்லாம் ஒரு மானிட பிறவிகளா என்று அன்றைக்கு ஈவேரா அவர்கள் சொன்னாரே, அதை நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் அம்மையார் திரையை விலக்கி தெளிவாக படம் பிடித்து அனைத்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் மக்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த டிராமா, கபட நாடகம், அது மட்டுமல்லாமல் காட்டு மிராண்டித்தனம் என்று ஈவேரா சொன்னாரே, அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே பார்த்தீர்களே ஆனால் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களை ஒரு துச்சமாக, ஒரு என்ன சொல்வது, அவர்கள் அவரு போகப் பொருளாங்கிறார். போகப் பொருள் அதைதான். அதாவது எனக்கு அதை சொல்வதற்கே, ஏன்னா என்னுடைய சகோதரி இந்த மேடையில இருக்கிறார், அந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்துவதற்கு யோசிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடியவர்கள், பொன்முடி அவர்களுக்கு நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். திமுகவில் இருப்பவர்களுக்கு நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் வீட்டில் நீங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தீர்களா இல்ல வேற யாராவது வயிற்றிலிருந்து பிறந்தீர்களா? நீங்கள் எல்லாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கட்சியில் இருங்கள். ஆனால் நாங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை, எங்களுக்கு தாயே இல்லை. அந்த தாய் தான் உங்களுடைய தங்கச்சி தாயாக மாறுகிறாள். உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் தாயாக மாறுகிறார்கள். உங்களுடைய சிறு குழந்தைகள், பெண் பிள்ளைகள் வயது வந்த பிற்பாடு, கல்யாணம் முடித்த பிற்பாடு தாயாக மாறுகிறார்கள். அந்த தாய்மைக்கு கண்ணகி பாடுபட்ட இந்த தமிழகம், இவர்கள் அந்த கண்ணகி சிலையை அகற்றியதில் அன்றை கொண்டு போய் வைத்துக் கொண்டார்களே தேனாம்பட்டிலே, இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? கண்ணகி இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்தை எடுத்திருப்பார். கண்ணகி உயிரோடு இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த
வாசகத்தை அவர் சொன்ன இந்த பெண்களை இழிவுபடுத்தும் விதமான வார்த்தைகளை கேட்டிருந்தால், கண்ணகியினுடைய ஆவிக்கு இது எட்டி இருந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பிரளயம் நடக்கும். ஒரு மட்டமான ஒரு இழி செயல். கண்ணகி மட்டும் இருந்திருந்தால் இன்னைக்கு கடல் கொந்தளித்திருக்கும், 5 பஞ்சபூதங்களும் அசைந்திருக்கும். இவர்கள் பேச்சை கேட்டு இது என்ன நாடா, இவர்கள் தமிழ்நாடு, நாங்கள் தமிழகம் இல்லை என்று இவர்கள்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் இந்த கபட நாடகம் என்ன இது? நான் இதை பேசலாமா, இதை பேசக்கூடாதா என்று கேட்டு சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாரே, கொஞ்சம் கூட இவர் என்ன தாய் வயிற்றில் இருந்து பிறந்தவரா இல்லையா என்பது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. முதல்ல எடுத்துக்கிறேன், வரேன், அப்படி இருங்க, சொல்லி ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது உண்மையிலே திமுக காரர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சவால் விடுகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லை, உங்கள் வீட்டில் நான் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் திமுகவில் இருங்கள். ஆனால் அப்படி நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் நாங்கள் தாய் வயிற்றில் இருந்து பிறந்தோம், இந்துக்களை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக. அவர் சொன்ன அந்த இந்துக்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் என்ற நினைப்போடு கட்சி பதவியை, கொடியை அகற்றிவிட்டு தமிழகத்தில் பல இடங்களிலே திமுகவுக்கு முழுக்கு போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் மக்கள் கிடையாது. ரைட். திரு சுபா, நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்பது மிக முக்கியமாக இதில் இந்த பேச்சில் மட்டுமல்ல, திரு பொன்முடி ஏற்கனவே ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கிற போது, வெள்ளத்தில் பேசுகின்ற போது அந்த பெண்களை குறித்து அவருடைய பேசி, ஓசி எனக்கென்னா ஓட்டு போட்டு கிழிச்சீர்களா ஓசி பஸ்ஸில், இந்த மாதிரியான பேச்சுக்கள், அதை போன்று அவருடைய இது தொடர்கிறது. அவர் இப்படி பேசி கொண்டிருப்பது இன்றைய பேச்சில் அம்மையார் சசிகலா அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பட்டது மட்டுமல்ல, இதைவிட ஒரு கீழ்த்தரமான இழிவுபடுத்தக்கூடிய சாதாரணமான அல்ல. மறுபடியும் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இன்றைக்கு அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? திமுகவினுடைய பதவியிலிருந்து அவரை ஒதுக்கி வைத்து விட்டால் இதற்கான தீர்வு ஏற்பட்டு விடுமா? எப்படி பார்க்கிறீர்கள்? சார், கண்டிப்பா கிடையாது. நான் 2 விஷயத்தை இங்க தெளிவுபடுத்தணும்னு விரும்புறேன் சார். ஒன்று தமிழக சட்டப்பேரவை வரலாற்றுல 1989 யாருமே மறந்திருக்க முடியாது, யாருமே மறைக்கவும் முடியாது, மறந்திருக்கவும் முடியாது. திமுக அரசின் பட்ஜெட் கூட்டத்தின் முதல் நாள் முதல்வர் கருணாநிதி, அப்போதைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவர் என்ன சொல்றாரு, தனது போன் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் உரிமை மீறல் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறதையும் சேர்த்து எழுப்ப முயல்றாங்க. ஒரே அமளி துமளி. மறுநாள் ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிட்டது தெரியுமா? கிழிக்கப்பட்டது தமிழகத்தின் பட்ஜெட் உரை, உடைந்தது கருணாநிதி மூக்கு, கிழிந்தது ஜெயலலிதா சேலை அப்படிங்கிற அந்த டைட்டில போட்டாங்க. ரொம்ப ஹார்ஷா இருந்திருந்தாங்களாம் படிக்கும் போது. இது என்னடா, அது எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதை போய் நீங்க இப்படி போடுறீங்க. அதனால இது இவங்களுக்கு புதுசே கிடையாது சார். இததான் காலமாக கரெக்டா 68க்கு பிற்பாடு இவங்க செஞ்சு கொண்டே வந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஹைடெக்கா அதை எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. இவங்க சொல்லும் போது அங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும், இவர்களுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு பெண்களும் நினைத்து பார்க்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களுக்கா நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் என்று. உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தா அவங்கள கூட நீங்க இப்படிதான் பொதுவெளியில பேசுவீங்களா அப்படிங்கறதையும் நான் இங்க கேட்கணும். சட்டப்பேரவையிலே ஒரு பெண்ணை அவமானப்படுத்தியவர்கள் இப்ப நாட்டு மக்களை எந்த மாதிரியான ஒரு நிலையை வச்சிருப்பாங்க? சோ யாருக்குமே இங்க பாதுகாப்பு கிடையாது. இதே நிகழ்ச்சியை மீன் பண்ணி 2003 மார்ச் 5 அதே சட்டப்பேரவையில தமிழக அதிமுக அரசினுடைய பட்ஜெட் உரையில சேலை கிழிப்பு சம்பவம் தொடர்பாக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரைமுருகனுக்கும் வாக்குவாதம் நடக்குது. நான் தாக்கவே இல்லைங்கிறாரு துரைமுருகன், நீங்க தான் தாக்கினீங்கன்னு சொல்றாங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சட்டப்பேரவையா இருக்கட்டும். இன்றைக்கு காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு காங்கிரசின் தலைவர் இந்திரா காந்தியை பார்த்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இங்க எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். தொடர்ந்து பெண்களை குறித்து, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை குறித்து ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்காங்க. 2வது விஷயம்,
சார் இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. எல்லாருமே சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எப்படி திமுக அமைச்சர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்து ஓஷி பஸ்ல இருந்து செல்லமா தட்டுறதுல இருந்து 1000 ரூபாய் பவுடர் பல கண்ணம் கலக்கலங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் ஜனநாயக உரிமை இருக்கோ அதே மாதிரி எல்லோருக்குமே இருக்கு. ஆனா இந்த ஆட்சி 2021 வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு காவலர் வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு பாராட்டி பேசிட்டாங்க, அடுத்த கட்சியினரை பாராட்டி பேசிட்டாங்க, இந்த ஆட்சியில ஏதோ ஒரு குறை சொல்லிட்டாங்க, ஒரு Facebookல ஒரு வீடியோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பார்க்கப்பட்ட வேலை வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. அடுத்தது ஊடகங்கள்ல யாராவது ஒருத்தர் லைக் போட்டா போதும், ஃபார்வர்ட் போட்டா போதும், இவங்களுக்கு எதிரான மெசேஜா உடனே தூக்கு ஆள தூக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா ஏதோ போனா போதுன்னு அந்த போஸ்டர்ல போட்டு அடிச்சாங்களா, அந்த ஆயாவை தேடிட்டு இருக்காங்க சார் இவங்க எல்லாம். எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த போஸ்டர்ல சாணி அடிச்சு ஆயாவை கூப்பிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இதே ஆட்சியில தான் இவங்களுடைய மீட்டிங்ல காவலுக்கு இருக்கிற பந்தோபஸ்துக்கு இருக்கிற ஒரு காவல்துறை பெண் அதிகாரிக்கு ஒரு தவறு துன்பம் அந்த இடத்துல ஒரு சீண்டல் நடக்கப்படுது, அதுக்கான குரல் யாருமே இந்த கட்சியில இருந்து கொடுக்கல. நீங்க வந்து ஒரு பதவியை இன்னைக்கு பறிக்கிறீங்க, அதுவும் கட்சி சார்ந்த ஒரு வகிக்கும் பதவியை பறிக்கிறீங்க. இத முதல்லயே ஃபர்ஸ்டே செஞ்சிருந்தா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கும்ல. அதுதானே நம்ம அடிக்கடி சொல்றோம் தாமதிக்கப்படுற விஷயங்கள்னு. ஆனா நீங்க மினிஸ்டரா இவரையே கண்டினியூ பண்றீங்க சார். உயர்கல்வித்துறை மினிஸ்டர்ங்கிறீங்க. சமீபத்துல தான் இந்த வேந்தராகலாம் முதல்வர் அவரே எல்லாத்தையும் பாத்துக்கலான் இருக்கீங்க. இவரெல்லாம் நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சரா வச்சு பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற மாணவர்கள் எப்படி சார் இருப்பாங்க? சரி சரி, ரெண்டாவது வரும் திரு நித்யானந்தம். இப்போ இந்த அருவருக்கத்தக்க பேச்சுகளை பேசுவதற்கு இந்த சபை நமக்கு சரியாக இல்லை. ஆனாலும் சில விஷயத்தை பேசணும். சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பத்திரிக்கையில் இந்த சம்பவம் நடந்து 5 நாள் ஆச்சு. ஆனால் ரொம்ப இதை விட ஒரு பத்திரிக்கையில் வர்றதுக்கு தகுதியான செய்தி ஒன்றும் இல்லை. இப்போ இதை விட தகுதியான செய்தி எதாவது உண்டா? ஏன் வரல? இது கொட்டை இடத்துலலாம் வந்திருக்கணுமா இல்லையா? உண்மை. நிற்கும்போது படுக்கும்போது இப்படி எல்லாம் வார்த்தைகள் ஒரு மந்திரி வாயில வந்திருந்தா தலைப்புச் செய்தி அல்லவா? அமெரிக்காவில் முடியுமா? எங்கேயாவது முடியுமா? ஏன் 5 நாளாக அதிகாரத்தை அவர் கேட்கிறார், 5 நாட்களாக அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டதா, தலைப்புகளில் ஏன் வரவில்லை என்றெல்லாம் இது ஒரு கண் துடைப்பா என்ற கேள்வி வருகிறது. நான் பார்த்தேன், அவங்களோட அறிக்கையை பார்த்தேன். ரொம்ப தெளிவான கேள்வி. இதுக்கு ஒரு 5 நாளா? ஜெயலலிதா அம்மையாருடைய சேலையை பிடித்து துச்சாதனை போல இழுத்தார்கள். அதான் சுபா சொன்னாங்க 45 நாள் கழிச்சு நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன் அப்படின்னு கருணாநிதி சொன்னார். 45 நாள் ஆச்சு. 45 நாள் ஆச்சு. சிந்திக்கிறேன். இவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறதுக்கே 45 நாள் ஆச்சு. என்ன இப்போ இது 5 நாளில் வந்துச்சு. அது இன்னும் தொடருது அங்கேருந்து. அந்த மாதிரி மிக கேவலமான பேரவைகள். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறார். நீங்களா நாகரிகத்தை பற்றி பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயத்தை அம்மா கணக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். சசிகலா அம்மா இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இம்மாரல் ஆக்டிவிட்டீஸு டு பி கண்டெம்ட். ஆமாம், இதை வந்து மஸ்ட் டு டேக் யார் ஜுடிஷியல் ஹெட்டு சுமோட்டாவாக ஏன்னு கேட்டால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா, ஒரு நேர்மையும் அழகாக கேட்டிருக்காங்க. தாமாகவே நீதிமன்றம் வந்து வழக்கு தொடுத்து இவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும், அவ்வளோதான் அதோட அர்த்தம். அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் சுமோட்டோ கேஸாக எடுத்துக்கணும். இப்போது அன்றைக்கு இவங்க சுபா கூட சொன்னாங்க, அந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? வரவு செலவு கணக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதற்கான விளக்கங்களை கேட்டார். எங்கேருந்து இதற்கான பணம் வரும், இது நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்களே, அதனுடைய எங்கேருந்து வரும்ன்றதை அது சொல்லலையே இதில் அப்படின்னு கேட்டாங்க. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்டுடல அவங்க. ஆனால் சோபன் பாபுவை போய் கேளு, யார் முதலமைச்சர், இவ்வளவு அநாகரிகமானவர்கள், அவ்வளவு அநாகரிகமானவர்கள், 1க்கு 3 என்று சொல்லி நடிக்கிற ஆட்களெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வச்சு நான் பேசக்கூடாது. அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் ஒழுக்கக்கேடோடு வாழக்கூடியவர்கள். இது வந்து யாருன்னு கேட்டால் என்னுடைய மகள், என்னுடைய மனைவின்னு சொல்லக்கூட முடியாத ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு இந்த சம்பவத்தை கனிமொழி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க. ஆமாம், கனிமொழி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில். கனிமொழி அவங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான நடவடிக்கையினால, வெளியே சொல்ல முடியாது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பொன்முடி பேச்சை ஏற்றுக்கொள்ள இயலாது, எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கடும் கண்டனம். ஆமாம், அவங்க வந்து அங்கே அந்த வீட்டில் அவங்க பிறந்துட்டாங்க, அங்கே இருந்துட்டாங்க, அதனால அவங்க சகிச்சுட்டும் அது அவங்களுடைய சொந்த லாபத்துக்கும் கருதி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வடு இருக்குது பார்த்தீங்களா, குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த சட்டமன்றத்து வடு, அதே மாதிரி அவங்க தாயாருக்கு இவர் சொன்ன அந்த காயம் இன்னும் அவங்களுக்கு ஆறலை.
இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை கண்டா அவங்களுக்கு கோபம் வருது. அது பழைய நினைவுகள் அவங்களுக்கு தெரியுது, வெளியில் சொல்ல முடியாது. இப்போ வந்து பொன்முடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கட்சியினுடைய பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க. சரி, இப்போ அவர் மந்திரி பதவியிலேருந்து நீக்கப்படுவாரா? அதை தான் இப்போ நான் கேட்க வரேன். கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஐயாட்ட வரேன். அப்போ நீங்கள் இந்த ஆபாசம் கட்சிக்கா? எனக்கு சேர்த்தியா அந்த ஆபாசம்? எனக்கு அவன் மந்திரியாக இருக்கக்கூடாது. மக்கள் கேட்குறான், மக்கள் கேட்குறான். மக்கள் தான் நான் கேட்குறேன். எனக்கு பொறுக்கிகள்லாம் எனக்கு மந்திரி வேண்டாம். ஆபாசமாக பேசக்கூடியவங்களாம் எனக்கு மந்திரியாக இருக்க தேவையில்லை. உங்கள் கட்சியில் வேணால் வச்சுக்கோங்க. உங்கள் கட்சியில் ஏன் நீக்கல நான் கேட்கல. உங்கள் கட்சியில் வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க, மக்கள் புரிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் மந்திரியாக என்னுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி என்ன ஆளக்கூடிய ஒரு மனிதனாக நடத்தை கெட்டவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள், பேச தெரியாதவர்கள், அவமதிக்கக்கூடியவர்கள், பெண்களை இழிவுபடுத்தவர்கள், மதத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடாது. அது உதயநிதியானாலும் சரி, பொன்முடியானாலும் சரி, இன்னொரு மந்திரி இருக்காரு துரைமுருகன் ஆனாலும் சரி. அதனால் சின்ன பையன்லேருந்து உதயநிதியிலேருந்து கிழமை வரைக்கும் அந்த கட்சியில் ஆபாசம்தான் பேசுவாங்க, அடுத்தவங்களை புண்படுத்துறதை தான் செய்வாங்க. அந்த கட்சியை நடத்துவதற்கு தகுதியற்ற கட்சி, மக்களை சந்திக்க தகுதியற்ற கட்சி. சரணபெருமாள் என்ன சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். அதாவது மகாராஷ்டிரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ரன்வீர் அலகாபாதியா அப்படின்ற அவரோட ஆபாச பேச்சு அதை வந்து சோமோட்டோவா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அங்க வரலாற்றிலே இல்லாத சோமோட்டோ ஆக்ட போலீஸே எடுத்திருக்காங்க. அதாவது செக்ஷன் 79 ஆஃப் BNS 2023 ஆக்ட் இன்சல்டிங் உமன்ஸ் மாடஸ்டி through words, gestures, sounds or objects. 196 BNS of 23 criminalize speech and actions that promote hatred among communities. ஏன்னா வைஷ்ணவம் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஆக்ட்ல இவரை புக் பண்ணணும். செக்ஷன் 299 of BNS deals with a deliberate and malicious act that insult and attempt to insult religious belief of any class of people in India. அப்புறம் 296 obscene speech. இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன்லாம் aims to maintain public decency and prevent disturbance in the public space. So இதெல்லாம் வந்து பார்த்தா joint criminal liability. அதனால வந்து இவரை வந்து உடனடியாக FIR போட்டு booked and put behind the bar. சிறைக்கு பின்னால் அடைக்கணுங்கிறீங்க. இன்டெஃபினைட் பெயிலே கொடுக்கக்கூடாத அளவுக்கு இந்த சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. குறைஞ்சது 6 மாச காலம் பெயில் இவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது, டெக்னிக்கலா லீகலா சொல்ல போனா. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்னன்னா, இவங்களுக்கு பேரே வந்து திமுகன்றது திருட்டு முன்னேற்ற கழகம் தான் பேரு ஒரிஜினலா. அந்த காலத்துல எம்ஜிஆரை எப்ப வெளியே அனுப்புனாங்களோ அவர் அப்படிதான் சித்தரிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னாங்க இப்ப ஜெயலலிதா அம்மையாரை பத்தி. நான் என்னோட பகுதியில வந்து நான் வந்து 10ஆம் வகுப்பு மாணவன் அப்போது. அப்பொழுது எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெண்மணியை கேவலமாக மேடையிலே தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினார்கள். 10வது படிக்கக்கூடிய மாணவனாக நான் அதை கேட்கும் போது இப்படியெல்லாம் எனக்கு அரசியல் ஆர்வம் அப்பொழுதே உண்டு. ஆனால் வந்து இப்படியெல்லாம் வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் நடக்கிறதா அப்படின்றத எனக்கு அப்போ 87 நான் பார்த்தது. இன்னைக்கு வந்து 2025 வந்து நவநாகரீக இவங்க சொல்றாங்க நாங்க வந்து கீழடியில இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களது 5000 வருஷத்துக்கு முன்பானது, நாங்க தொட்டு இதை பண்ணிட்டோம், நாங்க வந்து தமிழை வளர்த்துட்டோம். இப்படிதான் தமிழை வளர்ப்பீங்களா? வர பாசிட்டிவ் சார். உங்களுடைய சார் வந்து நித்யானந்தன் சார் ரொம்ப சீனியர் சார். அவர் வந்து ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் ஆளுங்கட்சி தலைவராக இருந்த போதும் நடந்த அவமானங்கள் எல்லாம் பற்றி சொன்னார். கண்டிப்பாக. ஆனால் சார் வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு நம்ம எல்லாரும் போற்றி புகழ்கிற அந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு நடந்த அவமானத்தை அவர் சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் கணக்கு கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போய் என்ன ஏன் கேட்கிறாய், லதாவிடம் கேள், சரோஜாதேவியிடம் கேள், மஞ்சுளாவிடம் கேள். என்ன சார் இது? இந்த வரலாறு இப்படிதான் போகுது. அதான் சார் இது வந்து என்ன தெரியுமா? இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்றது 72, இன்னைக்கு 25, எத்தனை வருஷம் ஆச்சு?
55 வருஷம். அதான் சொல்கிறேன்னு, அதாவது டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? 5 விளையாது 50 விளையாது. உங்கள் டிஎன்ஏ அது டிஎம்கே டிஎன்ஏ சார், அது சேஞ்சே ஆகாது சார். ஏன்னா இவர் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி பற்றி உதயநிதி என்ன சொன்னார்னு சொல்லுங்கள். தவிழ்ந்தார், டெட் பாடி, இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சா? யாரை பற்றி அவர் பேசுறது நீங்கள் சொல்லுங்க. சனாதனத்தை ஒழிப்பும் சொன்னார், டெங்கு மலேரியா கொசு மாதிரி. அது என்ன அர்த்தம்? இல்லை, அதிமுக வரலாற்றில் இப்படி யாராவது பேசினா ஒன்று சொல்ல முடியுமா? 1008 பிரச்சனைகள் இருக்கட்டு, இந்த கொச்சையாக பேசின திமுகவில் மட்டும்தான் வருது. இன்னொரு கேள்வி திரு வாசுதேவன், திரு நித்யானந்தம், இப்படி சில இடங்களில் கவிதைகள் படிக்கின்ற போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஜெகத் ரட்சகனோ இதே மாதிரி கருணாநிதியோ. ஆனால் அனைவரும் அமர்ந்து அதை உல்லாசமாக பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே இருப்பார்கள். அது என்ன நாகரிகம்? இல்லை, ஜெகத் ரட்சகன் ஆபாச கவிதையெல்லாம் ஜெகத் ரட்சகனை சொல்லவில்லை, கவிதைகள் பேசு பொதுவாக கருணாநிதி கவிதைகளாக இருந்தாலும் இப்படி வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்ற போது அதை ரசித்து கொண்டே இருப்பார். அது சார் அந்த காலத்திலேருந்தே அவங்களுக்கு அந்த ரசனை அந்த அளவோடு நின்று போச்சு. அதாவது ஜெகத் ரட்சகன், அங்காள நாயகி, அப்படியெல்லாம் அவர் வேறு விதமாக பேசுவார். அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். ஆமாம். இல்லை ரெட்டையர்த்த வசனங்கள் அப்படிங்கிறது, ரெட்டையர்த்த வசனங்கள் கருணாநிதி ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு அதில் தான் வந்து மக்கள் வந்து விழுந்தாங்க. அப்படியே இந்த இதில் ஒட்டின, அது என்னது, விளக்கெண்ணி ஒட்டின பேப்பரில் வந்து பூச்சி. இப்போ திரு ஒரே ஃபைனலாக ஒரு கேள்வி சுருக்கமாக, நீ கட்சி பதவி விட்டு நீக்கிற பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் சொல்கிறா? நித்யானந்தம். ஆனால் have the right, நான் வந்து I am a citizen of the state, I have a right to ask my chief minister. அவர் கேட்குறாரு, நான் வந்து இந்த என்னுடைய வரி பணத்தில் இப்படி பேசுகிற ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்க. நாங்கள் என்னதுக்கு சார் நீக்கணும்? ஏன்னா எனக்கு என்ன சார் மாரல் அத்தாரிட்டி இருக்குது? என்னுடைய பையன் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னான், என்னுடைய பையன் வந்து டெட் பாடி, தவழும் பாடி அப்படின்னு சொன்னான். ராஜா அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்? கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவ குழந்தை தான் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு எனக்கும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம். பட் நாளைக்கு சுபியானை பற்றி, எனக்கு சுபியானை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படியே சுபியானை பற்றி யாராச்சும் சொன்னால் கூட நான் வந்து பொங்கி எழத்தான். வாசவன் இப்போ நாகரிகம், வாசவன் ஐயா இப்போ தோண்ட தோண்ட நீங்கள் புது புது கதைகள். ஆமாம், என்ன இது, என்ன அரசாங்கம்? அதாவது இது வந்து ஐபிசி 295A ஐபிசி 295A பிளாஸ்பெமி ஆக்ட் படி இவங்களை வந்து உள்ள போடணும். ஆனால் இவங்க போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அது மாரல் அத்தாரிட்டிங்கிறது நம்ம முதல்வருக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். மாரல் ஏன்னா அவரே அந்த மாதிரி தான் இருந்துக்கிறார். அப்புறம் நான் பழைய இஷ்யூஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்கும். அழகிரி தன்னுடைய மனைவியுடன், அழகிரி தன் மனைவியுடன் எதற்கு சென்னையிலிருந்து மதுரை போனாங்கன்னு நான் சொல்லுவேன். இப்ப எம்மா சுபா, ஒரு பெண்ணாக ஒரு நிமிடம் அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைவு கருத்தை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஒரு பெண், ஒரு குடும்பத்தாய். சார், இன்றைக்கு இவர் பேசிய பேச்சுக்கு நீங்க எல்லாம் தண்டனை தரணும்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா சட்ட அமைச்சர் ரகுபதி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இயல்பா பேசும்போது தவறா சில வார்த்தைகள் வருவது இயல்புன்னு சொல்லியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பேசிய பேச்சுக்கு, இந்த ஆபாச பேச்சுக்கு, அநாகரிக பேச்சுக்கு, அவலமான பேச்சுக்கு, கேவலமான பேச்சுக்கு அவர் சொல்லியிருக்க சப்பக்கட்டு. சில பேச்சு தவறா வருவது இயல்புன்னு சட்டத்துறை அமைச்சரே இப்படி சொல்றாருன்னா சட்டம் எங்க சார் இருக்கு தமிழ்நாட்டுல? ஆபாசமாக இருப்பவர்கள் எங்களுக்கு மந்திரிகளாக வேண்டாம்னு நித்யானந்தா சார் சொல்றாரு. அப்பனா 33ல இருந்து 36 போர்ட்போலியோவை மூடிட வேண்டியதுதான். நம்ம புது அமைச்சர்களை தான் கொண்டு வரணும். அடுத்தது சமீபத்துல சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி அவர் பேசினதுதான் சொன்னாரு. ஆனா அதுக்கே நம்ம என்ன பண்ணோம், உடனே அடுத்தது அவருக்கு பேக் டு பேக் 2 வாரம் அவர் டைட்டில்ல டாபிக்ல கண்டென்ட்டா இருந்துட்டு அவரை உடனே ஒரு பெண்ணை வச்சு அவர் பண்ண இழிவெல்லாம் நம்ம சொல்லி அவரை ஹைலைட்ல கொண்டு வந்து அவரை டிம் பண்ணிட்டோம். அடுத்தது சமூக நீதி அவுட், பெண்கள் பாதுகாப்பு அவுட், சோசியல் ஜஸ்டிஸ் அவுட், பெண்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கான பொறுப்பு அவுட். ஆனா இதெல்லாம் தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு இன்னுமே கூட பொறுப்பு இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு. அவர்கள் நடந்தார், போனார், நின்றார், உட்கார்ந்தார், எழுதினார், அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிறேன் சார். சிறப்பு நேயர்களே, இன்றைக்கு நாம இதுக்கு மேல நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. தொடரும் திமுகவினுடைய ஆணவ ஆபாச பேச்சுக்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் அரசியல் அமைப்பினுடைய முழு அதிகாரம் பெற்ற ஒருவர் மதத்தை குறித்தும் அதே போன்று மக்கள் முகம் சுளிக்குகிற, நான் இங்கே பதிவு செய்ய முடியாத ஒரு கடுமையான வார்த்தை, கொச்சையான வார்த்தை, இழிவான வார்த்தை, ஆபாசமான வார்த்தையை அது சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள். மக்கள் கேட்கின்றார்கள், திமுக அரசு உமது கொள்கை பரப்பு செயலாளரை போன்று வைத்திருக்கிற ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசுவதற்கான நீதி என்ன? அதுவும் சைவம் போன்று
வைணவத்தை எல்லாம் குறித்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துகிறார்களே, மக்களின் பார்வையில் இதை விட்டு விடுகிறோம். நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட சரவண பெருமாள் அவர்களுக்கும் அதே போன்று நித்யானந்தம், வாசுதேவன், சுபா உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.